வீட்ல இவ்ளோ பொருள் வச்சிருக்கோம். இவ்ளோ நாளா இது இல்லையேன்னு தோணாம போச்சுங்க. சடனா தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வாங்கியிருந்தேன். வில்லேஜ் டெக்கர்ல இருந்து துளசி மடமும், ஒரு சூப்பரான சாம்பிராணி ஹோல்டர் தாங்க. பேக்கேஜ் ரொம்ப சூப்பரா, சேஃபா ரிசீவ் ஆச்சு. பார்க்கவே அப்படி ஒரு ட்ரெடிஷனல் டச்சா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு வைக்கிறதுக்கு மாடம் குடுத்துருக்காங்க. ஒரு சைடுல சாமி உருவப்படம்லாம் இருந்ததுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிராணி ஹோல்டர் தாங்க. இதுவுமே நேச்சுரல் கிளேல பண்ணியிருக்காங்க. ஒரு ஏஸ்தெடிக் லுக் குடுத்ததுங்க. இது 2மே வாங்கியிருந்தேன். பார்த்த உடனே பூஜை பண்ணிடணும் அன்னைக்கு அப்படின்னு தோணுச்சு. கரெக்ட்டா அன்னைக்குன்னு பார்த்து சஷ்டி வேற வந்ததுங்க சண்டே. ஸோ ரொம்ப ஹேப்பியாவும் இருந்ததுங்க. ஒரு கருந்துளசியும், ஒரு நார்மல் துளசியும் வாங்கிட்டு வந்து, ஒரு கார்னர்ல அழகா வந்து நான் துளசி மாடத்த செட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், பூ எல்லாமே வச்சுட்டேன். பாசிட்டிவிட்டி நியர் பாட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது கண்டிப்பா துளசி மாடம் தான். அதே மாதிரி இந்த துளசிய பார்த்தீங்கன்னா, குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இது வந்து நம்ம வீட்ல இருக்க காத்த தூய்மை பண்ணும். அதே மாரி நம்மளோட இம்யூனிட்டிய வந்து பூஸ்ட் பண்ணும். நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவிட்டிய கொண்டு வரும். அதனால ரொம்ப நல்லதுங்க. ஸோ டெய்லியுமே எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, இந்த துளசி மாடம் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வேலைய ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் புதுசா ஒரு ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ எங்க வீட்ல வந்து இந்த துளசி பாட்டு இருக்க இடமே பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைன் கார்னரா செட் பண்ணிட்டேன். இந்த துளசி மாடம் செட் பண்ணிட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க. அதனால இந்த சஷ்டி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா போச்சுங்க. சிமிலர் ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.